நாகர்கோவில் காவல்கிணறு தேசிய நெடுஞ்சாலையில் ஆரல்வாய்மொழி அருகே சுப்பிரமணியபுரம் பகுதியில் மேற்கு மலைப்பகுதியில் இருந்து வருகின்ற மழை வெள்ளமானது இப்பகுதியில் உள்ள ராமர் குளத்திற்கு செல்வதற்கான ஓடையானது தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே செல்கிறது. இந்த ஓடையின் மேல் அமைக்கப்பட்டுள்ள பாலமானது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பாலம் என்பதாலும். சாலையின் அடியில் செல்கின்ற இந்த ஓடையானது மிகவும் குறுகிய நிலையில் காணப்படுவதால். மழை நேரங்களில் மலைப்பகுதியில் இருந்து வருகின்ற காட்டுவெள்ளமானது இப்பகுதியில் மோதி சாலை முழுவதும் வெள்ளப்பெருக்கெடுத்து போக்குவரத்துக்கு இடையூறாகவும். அப்பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்புக்குள் வெள்ளம் புகுந்து பொதுமக்களுக்கு தொடர்ந்து சேதம் நிகழ்ந்து வந்தது. இதனால் இந்த பாலத்தினை இடித்து புதிய பாலம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில். இந்த பழைய பாலத்தினை இடித்து புதிய பாலம் கட்டுவதற்காக 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு. அதற்கான பணி நேற்று தொடங்கியது. உதவி பொறியாளர் அரவிந்த் மற்றும் உதவி கோட்ட பொறியாளர் ஹெரால்ட் மற்றும் நெடுஞ்சாலை ஆய்வாளர் சதாசிவம் மேற்பார்வையில் நேற்று பொக்லின் இயந்திரம் கொண்டு பழைய பாலத்தினை இடிக்கும் பணியானது தொடங்கியது.